எங்கோ நடக்கும் ஈரான் அமெரிக்கா போர் நம் உணவு தட்டையும் அதிர வைக்கிறது. பெட்ரோல் டீசல் வரிசையில் இணைந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் சிக்கல். சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு செய்தும் கிடைக்காததால் தவிப்பு. வீட்டில் சமைக்க மாற்று வழி தேடும் நிலைக்கு ஆளாகியுள்ள மக்கள். வணிக பயன்பாட்டு சிலிண்டர் கிடைக்காததால் விறகடுப்புக்கு மாறும் உணவகங்கள். அறுசுவை உணவுக்கு பதில் கலவை சாதங்களை மட்டும் விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள ஹோட்டல்கள். சென்னை தீநகரில் உள்ள பிரபல சப்தகிரி ஹோட்டல் மூடல். சமையல் எரிவாயு சிலிண்டர் இல்லாததால் உணவகத்தை மூடியது நிர்வாகம். சமையல் எரிவாயு சிலிண்டர்களை சங்கிலி போட்டு கட்டி பாதுகாக்கும் உணவகங்கள். சிலிண்டர்கள் திருடப்படுவதை தடுக்க ஏற்பாடு. எரிவாயுவை மிச்சப்படுத்தும் வகையில் சமைப்பது எப்படி? தாளிக்காத சட்னி, பொரிக்காத சைட் டிஷ் என இணையத்தில் தேடும் மக்கள். பஜ்ஜி, போண்டா, வடை விற்பனையை நிறுத்திய தேநீர் கடைகள். சமையல் எரிவாயு கிடைக்காததால் பூரி, தோசை இல்லை என கூறும் உணவகங்கள். சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் நாடெங்கிலும் உள்ள உணவகங்களுக்கு தினசரி 1300 கோடி ரூபாய் வரை இழப்பு. இந்திய ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் வேதனை. எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக இண்டக்ஷன் அடுப்புகளை நாடும் மக்கள். ஒரே நேரத்தில் பலர் வாங்க குவிந்ததால் மின் அடுப்புகளுக்கான தேவை அதிகரிப்பு. தமிழகம் முழுவதும் அதிக பாதிப்பிற்கு ஆளாகியுள்ள இண்டேன் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்கள். மாநிலத்தில் உள்ள சுமார் 2.5 கோடி இணைப்புகளில் 1.5 கோடி இணைப்புகள் இண்டேன் நிறுவனத்தில் உள்ளன. தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 1,20,960 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 2 நாட்களில் சவரனுக்கு 1,360 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாயாக நீடிக்கிறது. 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. உலகிற்கே மிக முக்கியமான ஹோர்முஸ் நீரிணையில் 16 ஈரானிய கப்பல்களை அழித்ததாக அமெரிக்கா தகவல். கன்னி வெடிகளை வைத்து எண்ணெய் கப்பல்களை சேதப்படுத்த முயன்றதாக குற்றச்சாட்டு. ஹோர்முஸ் நீரிணையில் எண்ணெய் போக்குவரத்தை ஈரான் தடுத்தால் 20 மடங்கு கடுமையான தாக்குதலை அமெரிக்கா நடத்தும். ஈரான் மீண்டும் ஒரு தேசமாக உருவாக முடியாத அளவிற்கு கட்டமைப்புகள் அழிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதால் ஏற்படும் தாக்கம் உலக வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டில் ஆபத்தை விளைவிக்கும். அன்றாட செலவுகளில் மக்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்றும் ஐநா எச்சரிக்கை. அமெரிக்காவில் $300 பில்லியன் முதலீட்டில் மிகப்பெரிய சுத்திகரிப்பாலை அமைப்பதாக அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. முதலீடு செய்த இந்தியாவின் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு நன்றி. வங்கதேசத்திற்கு 5000 டன் டீசலை அனுப்பிய இந்தியா. அதிகரித்துள்ள பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட்டை சமாளிக்க உதவி. தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் தேதிகளை இறுதி செய்வதில் தேர்தல் ஆணையம் தீவிரம். மாநிலங்களில் இருந்து கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் டெல்லியில் இன்று ஆலோசனை. திருச்சியில் இன்று நடைபெறும் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக வியூகம் வகுக்கும் கூட்டணி தலைவர்கள்.
என்டிஏ கூட்டணி வலுப்பெறுவதால் திமுக அதிர்ச்சி அடைந்துள்ளது. திருச்சியில் நடைபெறவுள்ள என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் மோடி பதிவு. அகில இந்திய குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா. முதல்வர் மு க ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி பங்கேற்பு. நாட்டின் வளர்ச்சி எளிய மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று யுபிஎஸ்சி வெற்றியாளர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள். குடும்பத்திற்காகவும் நேரம் செலவிட வேண்டும் எனவும் அறிவுரை. பல்வேறு மாவட்டங்கள்ல கலெக்டரா, பல்வேறு துறைகள்ல செயலாளர்களா நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் எளிய மக்களுக்கும் பணியாற்றணும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிஸியானதாக மாறிடும். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உங்க வீட்டையும் குடும்பத்தையும் அதே அக்கறையோடு நீங்க கவனிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணி சாப்பிட்டீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா என்பதை அக்கறையோடு நீங்க கேட்கணும். காரைக்குடியில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் அலுவலகம் மீது மண்ணெண்ணெய் பாட்டில் குண்டு வீச்சு. தாக்குதல் நடத்தியது யார் என்று சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் விசாரணை. கோவை கவுண்டம்பாளையம் மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 43 மாணவர்களுக்கு உடல் நலக்குறைவு. உணவில் பல்லி விழுந்ததாக கூறப்படும் நிலையில் தனிக்குழு அமைத்து விசாரணை. கோவையில் தரமற்ற மதிய உணவால் 43 மாணவர்கள் பாதிக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி அறிக்கை. சாம்பார் டேஸ்ட் எப்படி என்று மேடை போட்டு திமுக அரசு வெற்று விளம்பரம் செய்வதாகவும் விமர்சனம். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய பொய். தாமே ஒரு சிலிண்டர் டீலர் தான் என்று நயினார் நாகேந்திரன் பதில். இது ஒரு பொய். இது முழுக்க முழுக்க முதலமைச்சர் சொன்ன பொய். 20 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும் சர்வர். இப்போ நீங்க இன்னைக்கு ஒரு சிலிண்டர் உடனே புக் பண்ணா உங்களுக்கு கிடைக்காது. சர்வர் சிஸ்டமே அப்படிதான். ஏன்னா நான் கேஸ் டீலர், அதனால நான் சொல்றேன். மேற்காசிய போரினால் சர்வதேச சந்தையில் விமான எரிபொருளின் விலை உயர்வு. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு விமானங்களுக்கான பயண கட்டணத்தை ஏர் இந்தியா நிறுவனம் உயர்த்தியதால் பயணிகள் அதிர்ச்சி. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்களில் 399 ரூபாய் முதல் 18,000 ரூபாய் வரை கட்டணம் உயர்வு. 3 கட்டங்களாக கட்டண உயர்வு அமல்படுத்தப்படும் என அறிவிப்பு. இந்தியாவில் ரத்த பரிசோதனை தொடர்பான விதிகளில் மாற்றம் ஏற்படுத்த மத்திய சுகாதாரத்துறை திட்டம். சர்வதேச தர கட்டுப்பாடுகளுக்கு விதிகளுக்கு ஏற்ப மாறுவதுடன் தேவையற்ற சோதனைகளையும் நீக்க முடிவு. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். 22 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை விண்ணப்பம். 13 ஆண்டுகளாக கோமாவில் உள்ள 32 வயது இளைஞரை கருணை கொலை செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை முதன்முறையாக வழங்கிய நீதிபதிகள். மேற்கு வங்கம் செல்லும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சென்னையில் வழி அனுப்பு விழா. தமிழகத்தில் 4.5 ஆண்டுகள் ஆளுநராக இருந்தவருக்கு காவல்துறை சார்பில் மரியாதை. தமிழ்நாட்டு மக்களுடனான 54 மாத கால பயணம் தனது வாழ்வின் பொற்காலம் என ஆர் என் ரவி நெகிழ்ச்சி. தமிழக மக்களின் அன்புக்கு தலைவணங்கி விடைபெறுகிறேன் என்றும் உருக்கம். அமெரிக்காவில் சீரிய கிளாயோ எரிமலை. சாம்பல் புகையுடன் விண்ணை நோக்கி எழுந்த கொதிக்கும் செந்நிற தீக்குழம்பு.
மதுரை மேலூர் அருகே உற்சாகமாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை பிடித்து மக்கள் உற்சாகம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற பூச்சொரிதல் விழா. மலர்களை தூவி சாமி தரிசனம் செய்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள்.